வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த போட்காஸ்ட் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் சிலுவை தரும் ஆசீர்வாதம் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் நேற்று தினத்திலே அந்த வாலிபனை குறித்து சில காரியங்களை தியானித்தோம். தொடர்ந்து அந்த வாலிபனை குறித்து நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். இயேசுவை சந்தித்த அந்த வாலிபன் தான் ஒரு நல்லவன், அதே போல இயேசுவும் ஒரு நல்லவர் என்பதை அவன் சுட்டிக்காட்டி நல்ல போதகர் என்று சொல்லுகிறான். இயேசு அவனுடைய உள்ளத்தை அறிந்து, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் என்று சொல்லி மறைமுகமாக அவனை சுட்டி காட்டுகிறார். ஆனால் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. இரண்டாவது காரியம், மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தின் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். இயேசுக்கு தெரியும் இவன் கற்பனைகளை அறிஞ்சுதான் இருக்கிறான், இவன் உண்மையான கற்பனைகளை கை கொள்ளவில்லை. இவன் என்ன சொல்லுகிறான்? அதற்கு அவன், போதகரே, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். இயேசுக்கு ரொம்ப அன்பு உண்டாயிற்று. முதலாவது சொல்லுகிறான், நல்ல போதகரே, எனக்கு எப்படியாவது நித்திய ஜீவன் வேண்டும் என்கிற ஒரு ஆதங்கம் அவனுக்கு இருந்தது. ஆனால் இவனுடைய ஆதங்கம் எல்லாம் இயேசு தரக்கூடிய அந்த மறைந்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் எளிதாக கிடைத்து விடும் என்பது இவனுடைய நோக்கம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்காங்க. எப்படியாவது ஆசீர்வாதத்தை நம்ம எளிமையாக வாங்கிடலாம், எளிதாக வாங்கிடலாம், கேட்டோன்னா கிடச்சிரும், அது எளிதான காரியம் என்பது அநேகருடைய கிறிஸ்தவர்களின் நோக்கம். ஆனால் கேட்டது எளிதாக கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் எல்லாம் இந்த உலகத்தோட அழிந்து போகக்கூடிய ஆசீர்வாதம். இந்த இயேசுவுக்கு எப்படியாகிலும் இந்த வாலிபனும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவனும் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், சிலுவை எடுக்க வேண்டும் என்பது இயேசுவின் ஆதங்கம். ஆனால் இவனுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் அவனுக்கு அறிவதற்கு முன் வரவில்லை. ஏன்னா அவன் பின்பற்றுதல் உண்மையான பின்பற்றுதல் அல்ல. கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு பெரிய கூட்டம் கிறிஸ்துவை பின்பற்றவில்லை, சிலுவையை கொண்டு போவதற்கு தயாரில்லை. இந்த வாலிபனை போல எளிதாக கிடைக்க வேண்டும் என்று யோசிக்கிற ஒரு கூட்டம். அருமையான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நம்மை பார்த்து, நீங்க இந்த வாலிபனை போல அந்த இயேசுவிடத்தில் ஆசீர்வாதத்தை எளிதாக பெற வேண்டும் என்ற நோக்கில் நீங்கள் வந்திருக்கிறீர்களோ? இயேசு சொல்லுகிறார், இந்த கற்பனைகளை தான் அறிந்திருக்கிறாயப்பா. அவன் சொல்கிறான், என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். அப்போ இயேசுக்கு ஒரு பயங்கர ஒரு ஆதங்கம். இவனை எப்படியாயிலும் இவனையும் நம்ம நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும், இவனையும் பரலோகத்தின் தரிசனங்களை அடைய வேண்டும். ஆனா இவனை சுட்டி காட்ட வேண்டும், இவன் தான் யார் என்பதை அவன் அறிய முடியவில்லை. எனக்கு அன்பானவர்களே, நாம் யார் என்பதை அறிய முடியாத வரையில் அந்த நித்திய ஜீவனை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் யார் என்பதை அறிந்தால்தான் இயேசு நம்மை யார் என்பதை காட்டித்தர முடியும். நீங்க இயேசுவே தெரியல நிறைவருக்கு. இந்த வாலிபனுக்கு இயேசுவை பற்றியே தெரியவில்லை, தன் முன் இருக்கிறவர் எல்லாத்தையும் தரக்கூடியவர் என்பதை அவன் அறிய முடியவில்லை. எப்போ நீ கற்பனைகளை அறிஞ்சிருக்கிறாயேன்னு தான் கேட்டாரு. இல்லை, நான் என் சிறு வயது முதல் இவைகளை கை கொண்டிருக்கிறேன். எப்படிப்பட்ட கை கொள்ளுதல்? பிரியமான கை கொள்ளுதல் அல்ல, உண்மையான பின்பற்றுதல் அல்ல. இயேசுவின் நோக்கத்தை வெளிப்படுத்தாத எந்த கற்பனைகளையும் பின்பற்றுதலையும் என் இயேசு ஒருபோதும் அங்கீகரிப்பதில்லை. இந்த வாலிபன் தன்னைத்தான் பெரியவன் என்று நினைத்தான். அவன் எல்லாம் தான் சொல்லுவது சரி என்று நினைத்து கொண்டான். நான் எப்படியாயும் அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தான். அவன் வாழ்க்கையில் நடந்த காரியத்தை அவன் எண்ணிக்கொள்ள முடியவில்லை. தன்னைத்தான் பெரிதாய் நினைத்தபடினாலே இயேசுவின் அன்பை அறிய முடியவில்லை. இயேசு அவன் ரொம்ப அன்பு கூறுகிறார், ஆனால் இயேசு செலுத்துகிற அன்பின் நோக்கத்தை இந்த வாலிபன் அறியவில்லை. இதே போலதான் இயேசு நம்மிடத்தில் செலுத்துகிற அன்பை நாம் அநேக நேரத்தில் அறிய முடியவில்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு நம்மை பார்த்து, ஐயா அம்மா, இயேசு உங்களிடத்தில் மிகவும் அன்பு கூறுகிறார், ஆனா அவர் என்ன நோக்கத்துக்காக அன்பு கூறுகிறாரோ அந்த நோக்கத்தை நீங்களும் நானும் அநேக நேரங்களில் அறிய முடியவில்லை.
இந்த காலவெளியில் இந்த சிலுவையை பார்ப்பதற்கு, சிலுவையை ஒரு நிமிஷம் பார்ப்பதற்கு தேவன் உங்களை என்னை அழைக்கிறார். கண்களை மூடலாம். ஆண்டவரே, நீர் எந்த இடத்துல அன்பு கூறுகிறீர் ஆண்டவரே, நான் எந்த நோக்கத்திற்காக நீர் அன்பு கூறுகிறேன் என்பதை நான் அறிய முடியவில்லை. என்னை ஒரு விசை என்னுடைய மனக்கண்களை திறந்திரலும். உண்மை யார் என்று நான் கண்டுகொள்ள வேண்டும். உடைய கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் தாழ்வுடைய நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.